திரு கருணாநிதி இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முடிசூட்டி கொண்டார். இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிசூடுறதுக்கு துடிக்கிறார். எப்ப இவர் வந்தாலோ அப்பவே திமுகவுக்கு சனி முடிச்சிட்டு பயம் வந்துட்டது. எனக்கு முன்னாலே அறிவிச்சார் சி வி சண்முகம் சொன்னதை போல பயமே நாம் வெற்றி பெற்று விட்டோம். அண்ணா திமுக கட்சிக்காரர் மீது பொய் வழக்கு போடுவது. இன்னொன்னு இருமார்பு பேசுறார். திரு ஸ்டாலினும் பேசுறாரு, உதயநிதியும் அவர்கள் பேசுறார். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார். மக்கள் ஒருமுறை ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி தந்திரமாக நீங்க ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் கொள்ளைப்புறமாக. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அண்ணா திமுக வளரும். 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி பேசணும், ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். முதலிலே இங்கே கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அரங்கத்திற்கு வெளியே 10 இடங்களில் கழக வாட்ஸ்அப் சேனலுக்கான QR கோட் பதிக்கப்பட்ட பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதனை தங்களது செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து அனைவரும் தங்களை கழக வாட்ஸ்அப் சேனலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாட்ஸ்அப் சேனல் வாயிலாக கழக செய்திகள், என்னுடைய அறிக்கைகள், சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட நம் கழகத்தின் முக்கிய தகவல்கள் அனைத்தும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இச்செய்தியை அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் பொதுமக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அழகாக அற்புதமாக பேசி விடைபெற்று சென்றிருக்கின்றார்கள். நான் 12 மணிக்கே பேசுவதாக இருந்தேன். நல்ல பசி நேரத்தில் எனக்கு இந்த மைக்கு கொடுத்துருக்குறாங்க. பல பேர் நினைப்பீங்க சீக்கிரம் பொதுச் செயலாளர் முடிச்சா அற்புதமான அசைவ உணவை அருந்தலாம் என்று மனதிலே கனவு கொண்டிருப்பீர்கள். அதற்கு தடையில்லாமல் சுருக்கமாக விளக்கமாக உங்களுக்கு நான் கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன். முதலிலே நாடாளுமன்றம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அதிலே ஒன்று கூட்டணி அமையவில்லை என்ற ஒன்று. கூட்டணி என்பது அவ்வப்போது வரும் போகும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கை என்பது நிலையானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக 234 தொகுதியிலும் இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டு ஆட்சி அமைத்த வரலாறு அதிமுக கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. நம்முடைய பலம் நமக்கு தெரியவில்லை. நம்முடைய பலம் வலிமையானது. எந்த கட்சிக்கும் இல்லாத தொண்டர்கள் நிறைந்த ஒரே கட்சி அதிமுக கட்சி மட்டும்தான். அப்படி அதிமுக கட்சி இன்றைக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்குதல், ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர் அட்டை புதுப்பித்தல்கின்ற பணி சிறப்பாக செயல்பட்டது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன. ஆனால் உறுப்பினர்கள் பதிவு செய்கின்ற பொழுது தபால் மூலமாக கொடுப்பார்கள், அல்லது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்வார்கள்.
ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல், பழைய உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி படிவத்தின் வாயிலாக பூர்த்தி செய்து தலைமை கழகத்துக்கு கொடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு நேரடியாக வழங்கிய ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். உண்மையாக உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி இந்தியாவில் அதிமுக ஒண்ணுதான். வேற எந்த கட்சியில உறுப்பினர் அட்டையை வீடு வீடாக சொன்ன கொண்டு போய் கொடுக்கப்பட்ட வரலாறு உண்டா? எந்த கட்சியிலும் இல்ல. மற்ற கட்சிகள் எல்லாம் விளம்பரத்தின் மூலமாக தங்களுக்கு இத்தனை உறுப்பினர்கள் என்று காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்கு நாம் உறுப்பினர் அட்டை வழங்கி இருக்கின்றோம். அதோடு நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட நான் பல முறை பல கூட்டத்திலே நான் பேசியிருக்கின்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம 1,98,369 வாக்குகள் குறைவாக பெற்ற காரணத்தினால் நாம் ஆட்சிக்கு வர முடியல. 1,98,369 வாக்கு வித்தியாசத்தில் தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கார். ஒரு பெண்பான்மை வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறவில்லை, குறைந்த வாக்கு, அதுவும் பாதி என்று வைக்கின்ற கொள்ளும்போது சுமார் 1.25 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தால் அதிமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும். இது புள்ளி உரத்துடன் சொல்றேன். இது ஏதோ உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் இந்த செய்தியை சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 34 இடங்களில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்தோம். நம்முடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 43ல மீதி எல்லாம் அவர்கள் அந்த கட்சி. நீங்க பாத்தீங்கன்னா $50,000 வாக்குகளை 23 தொகுதி இழந்துட்டோம். வெறும் 50,000 வாக்குங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 23 வேட்பாளர்கள் 50,000 மொத்த வாக்கு. அந்த 50,000 வாக்குகள் பெற்றிருந்தால் 23 பேர் எம்எல்ஏ ஆயிருப்பாங்க அதிமுகவில். அதுக்கு பிறகு 5,000, 6,000, 7,000 இப்படி பார்க்கின்ற பொழுது மொத்தம் நம்ம கூட்டணியோட 43 இடங்கள் நாம் இழந்து விட்ட காரணத்தினாலே நாம் இன்றைக்கு ஆட்சி இழந்திருக்கின்றோம். ஏதோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறல, பல்வேறு பொய்களை வாரி விட்டார்கள். 525 அறிவிப்பு. எந்த கட்சியில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க? இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்லை. அது திமுக தான் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றாங்க. இன்றைக்கு 525 அறிவிப்புகள் கவர்ச்சிகரமாக அவர்களுக்கு ஊடகமும் பத்திரிகையும் தாங்கி பிடித்தது அந்த கட்சியை. அதனால் அவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார்கள். இதே 2019 நீங்க எண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 19.39 வாக்குகள் தான் 19.39% வாக்குகள் வாங்கணும். இதை என தெளிவுபடுத்த வேண்டும் என்ற எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு பொய்யான தோற்றத்தை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். முதலிலே நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய இயக்கத்தினுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி அந்த நேரத்தில் நாம் போட்டியிட்டோம். பெற்ற வாக்கு 19.39. அந்த நேரத்தில் பலமான கூட்டணி அமைத்தோம். ஆட்சி அதிகாரம் இருந்தது.
அந்த காலகட்டத்திலே 19.39% வாக்கு தான் நாம் பெற்றோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி நம்ம கிட்ட இல்ல, பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல. இந்த நேரத்தில் 20.50 வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம். கூட்டணியும் இல்ல, ஆட்சி அதிகாரம் இல்ல, பிரதமர் வேட்பாடும் இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தான் 1% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கின்றோம். அதே வேளையில் பார்க்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வளமான கூட்டணி. அவர்களும் யார் பிரதமர் என்ற வேட்பாளரை முன்னிறுத்தினார்கள். அந்த சூழ்நிலையில் பல்வேறு பொய்யான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் 33.52% வாக்குகளை 2019 பெற்றார்கள். ஆனால் இன்றைய தினம் ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அதே கூட்டணி, அதே பிரதமர் வேட்பாளர், இன்றைய நிலை என்ன? 26.93% தான் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதாவது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டாலும் 6.59% வாக்குகள் திமுக குறைவாக பெற்றுகின்றது. அப்படி என்றால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்கின்றார்கள். அதனால்தான் சுமார் 6% குறைவான வாக்குகளை பெற்றுக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதே நேரத்தில் 2019 தேர்தல் சிந்திச்சு பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 இடங்கள்ல வந்தது சுமார். அதுல 9 இடங்களிலே அதிமுக வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக போட்டியிட்டது, சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 இடங்களிலும் திமுக போட்டியிட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக அதிக வாக்குகளை பெற்றார்கள், சட்டமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றார்கள். அந்த 9 இடத்திலும் அண்ணா திமுக அதிகமான இடங்களை பெற்று வெற்றி பெற்றது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற மக்கள் வாக்களிக்கின்றார்கள். தமிழகத்திலே யார் ஆள வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள், வாக்காளர் மக்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் 9 இடங்களிலே 2019 சட்டமன்ற இடைத்தேர்தலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு சில இடத்திலே பேசுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்கணும். இல்லை, தெளிவாக சொல்கின்றேன். 2014 அப்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி 18.80 ஓட்டு வாங்கினாங்க. அந்த கூட்டணி 18.80 கூட்டணி. 2024 18.28% தான் இன்றைக்கு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 6% வாக்கு குறைவாகத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு 2014 பாரதிய ஜனதா கட்சி 8 தொகுதியில் போட்டியிட்டது. அதனுடைய வாக்கு சதவீதம் 5.56. இப்பொழுது 20 தொகுதியில் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய வாக்கு சதவீதம் வர வேண்டும் என்றால் 13.15 இருக்கணும். ஆனா 2024 பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வேட்பாளர் போட்டியிட்டு வாங்கிய வாக்குகளுடைய சதவீதம் 11.24. அப்படி என்றால் 1.91% குறைவாக வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள். ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த கட்சியை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள் கூடுதலாக பெற்று என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடகமும் பத்திரிகையும் பொய்யான செய்தி வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியும் இந்த ஊடகம் பத்திரிகையும் தான் தாங்கி பிடிக்குது. கட்சியும் திமுக கட்சியும் இந்த ஊடகம் பத்திரிகையும் தான் தாங்கி பிடித்து வெற்றி பெற்றோம். அதே 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அந்த 39 நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் 10 இடங்களிலே அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை இப்பொழுதும் நாம் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எனக்கு முன்னாலே பேசிய
தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல ஒற்றுமை என்பது மிகப்பெரிய பலம். யானைக்கு பலம் தும்பிக்கை, நமக்கு பலம் நம்பிக்கை. எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை இருந்தால் இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம்.